விவேக் ரிசீவரை கையில் வைத்தபடி இடது கையின் ஆட்காட்டி விரலால் டயலை சுழற்றி கொண்டிருந்தான். ரூபலா உள்ளிருந்து வந்தாள். காலை நேரம் 10 மணி. யாருக்கு ஃபோன்? டாக்டர் அம்மாவுக்கு. வீரலட்சுமி நந்தகோபால்? ஆமாம். எதுக்கு? அப்புறமா சொல்கிறேன், லைனில் வந்துட்டாங்க. குட் மார்னிங் டாக்டர். மறுமுனையில் டாக்டர் அம்மாள் குரல் கொடுத்தார். குட் மார்னிங். யார் பேசுகிறது? நான் தான், விவேக். ஓ, மிஸ்டர் விவேக், ரூபலா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன மேடம், சுக ஜீவனம். இந்த மாதத்தில் மட்டும் 2 கிலோ ஏறி இருக்கா. ரூபலா இந்த மாதம் செக்கப்புக்கு ஏன் வரலையா? இன்னைக்கு சாயந்தரமே உங்கள் நந்தாலயாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். பை த வே மேடம், சொல்லுங்கள் விவேக், ஒரு கேஸில் எனக்கு சில டவுட்ஸ். என்ன டவுட்ஸ்? 2 பெண்கள் ஒரே மாதிரி கருப்பு ரத்தம் சிந்தி செத்துருக்காங்க. 2 பேருமே ப்ரீ பிளான்ட் மர்டர்ஸ். ரத்தம் கருப்பாக மாற மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? இறந்து போன பெண்களோட உடம்புல காயம் ஏதாவது இருந்ததா? இல்லை, ஒரு நகைக்கீரல், பற்குறி எதுவுமே இல்லைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. அப்படின்னா டெத் பிகாஸ் ஆஃப் பாய்சன். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் பாய்சன் என்ன ஜாதின்னு பிடிபடலை. சரி, உங்களுக்கு இப்போ என்ன தகவல் வேணும்? ரத்தம் கருப்பாக மாறணும்னா எந்த வகையான பாய்சன் உபயோகப்பட்டிருக்கணும்? பாய்சனை காட்டிலும் ஒரு ஆசிடுக்கு இந்த வீரியம் அதிகம். என்ன ஆசிட்? ஆக்சாலிக் ஆசிட். இந்த ஆக்சாலிக் ஆசிடோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு சொல்ல முடியுமா டாக்டர்? கலர்லெஸ், கிறிஸ்டல் ஃபார்மில் கிடைக்கும். குளிர்ந்த ஆல்கஹாலில் இது கரையும். ஃபேடல் டோல் எவ்வளவு? 15 கிராம்ஸ். ஃபேடல் பீரியட் சாப்பிட்ட 3வது நிமிஷத்துலேருந்து 10வது நிமிஷத்திற்குள் மரணம் ஏற்படலாம். சிம்டம்ஸ்: தொண்டையிலிருந்து அப்டமன் வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸும் பெசஞ்ச மாதிரி ஆகிடும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த குறிப்பு இல்லை டாக்டர். குணசீலியோட டெத் கிளியராக இருக்குது. நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. ரத்தம் மட்டும் கருப்பாக மாதிரி செத்துருக்காளா? ஆமாம். ஸ்ட்ரேஞ்ச். டாக்டர் ஆச்சரியப்பட்டார். ஆக்சாலிக் ஆசிடை தவிர வேறு ஏதாவது கெமிக்கல் சங்கதிகள் ரத்தத்தை கருப்பாக மாற்றுமா டாக்டர்? மாடு சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட். இந்த கெமிக்கல் சிட்டிக்குள்ளே எங்கே கிடைக்கும்? நேஷ்னல் லேபரட்டரி. தேங்க்ஸ் டாக்டர். 2 நாளில் ரூபலாவை கூட்டிகிட்டு உங்கள் கிளினிக்கு வர்றேன். நேஷ்னல் லேபரட்டரியின் கட்டிடம் அசோக மரங்கள் தீவிர முற்றுகையில் இருந்தது. காற்றில் நாசிக்கு பிடிக்காத மருந்து மனம். மரத்தின் நிழலின் பைக்கை ஓய்வெடுக்க விட்ட பின் உள்ளே போனான் விவேக். லேபரட்டரியின் சீஃப் டெக்னீஷியன் ஷிவ்ராம் அவருடைய அறையில் ஓய்வாக கிடந்தார். விவேக் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஏசியின் ஜில்லிப்பில் கருப்பு ரத்தத்தை பற்றி சொன்னான். ஷிவ்ராம் தன் மூக்கு கண்ணாடியை நிரடிக்கொண்டே விஷயத்தை உன்னிப்பாக செவிமடுத்துவிட்டு மையமாய் தலையாட்டினார். பின் மெளிதாய் பேசினார். ரத்தத்தை கருப்பாக மாற்றக்கூடிய கெமிக்கல் ஆக்சாலிக் ஆசிட் பவுடர் மாடு ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு உண்டு என்று டாக்டர் சொன்னது உண்மை. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காணப்படும் குறிப்புகள் அளவுகளின் சிம்டம்ஸோடு ஒத்துப்போகலையே. பெக்குலியர் டெத்ஸ். மிஸ்டர் ஷிவ்ராம், எனக்கு வேண்டிய தகவல் இதுதான். சொல்லுங்கள், இந்த ஆக்சாலிக் ஆசிட், மாடு சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் இதை இங்கிருந்து பர்ச்சேஸ் செய்யும் பார்ட்டிகள் யார் என்கிற லிஸ்ட் வேணும். பார்ட்டிஸ் ஆர் வெரி லிமிட்டட். ஃபாரன்சிக் லேபரட்டரி, ஆல் காலேஜஸ் லேப்ஸ், 2 கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், தட்ஸ் ஆல். ஷிவ்ராம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மேஜை மேலிருந்த கத்தரிப்பு நிற இன்டர்காம் ஜலதோஷம் பிடித்து கொண்ட அழகான பெண்ணின் குரலில் சினுங்கியது. அவர் ரிசீவரை எடுத்தார். எஸ் மிஸ்டர் விவேக், ஹீ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. பேச சொல்லணுமா? ஒரு நிமிஷம். விவேக் ரிசீவரை வாங்கி கொண்டு ஹலோ என்றான். மறுமுனையில் கோகுல்நாத் பேசினார். விவேக், நீங்கள் உடனே கொண்டித்தோப்பு இப்ரஹாம் சேட் தெருவில் இருக்கிற சத்தார் ஒர்க் ஷாப்புக்கு வரணும். எனி ஸ்பெஷல்? இன்னொரு கருப்பு ரத்த கேஸ். மை குட்னஸ். ஆனா பெண்ணா? அநேகமாக இது ரமணியாக இருக்கலாம். பாடி எங்கே இருந்தது? சத்தார் ஒர்க் ஷாப்புக்கு சொந்தமான ஒரு காரில் பின் சீட்டுக்கு கீழே. பாடி இப்போ தான் கெட ஆரம்பிச்சிருக்கு. புறப்பட்டு வரேன். ரிசீவரை வைத்துவிட்டு விவேக் எழுந்தான். ஷிவ்ராமை பிறகு வந்து பார்ப்பதாக சொல்லி கை குலுக்கி வெளியே வந்தான். யமகாவை தொட்ட 10வது நிமிஷம் கொண்டித்தோப்பு இப்ராஹிம் சேட் தெருவின் கோடியில் இருந்த சத்தார் ஒர்க் ஷாப்பின் வாசலில் இருந்தான். வீடுகளின் முன்புறங்களில் மட்டும் திட்டுத்திட்டாய் கும்பல். கோகுல்நாத் தன் வேர்வை முகத்தை கர்ச்சிஃபால் உற்றிக்கொண்டே விவேக்கை எதிர்கொண்டு ஒர்க் ஷாப்புக்கு எதிரே இருந்த அந்த பெயிண்ட் உதிர்ந்த காருக்குள் கூப்பிட்டு போனார். சிதலமான கார். காரின் முன்பக்க சக்கரங்களும் பின்பக்க சக்கரங்களும் கால்பாகம் மண்ணில் புதையுண்டு போயிருக்க ஸ்டியரிங் துருப்பிடித்து போயிருந்தது. காரின் ஒரு பக்க கதவை திறந்தார் கோகுல்நாத். பின் சீட்டுக்கு கீழே அந்த பெண் கட்டாயமாய் திணிக்கப்பட்டிருந்தாள். ரோஸ் நிற சேலை, அதே வண்ண ஜாக்கெட். முகம் வலது பக்கமாய் திரும்பியிருந்தது. கடைவாயில் நீளமாய் கருப்பு இரத்த கோடு. கண்களிலும் மூக்கு துவாரங்களிலும் ஈக்களின் அவசர மாநாடு. கோகுல்நாத்,
பாடியை யார் முதல்ல பார்த்தது? நான் தான் சார். காக்கி அரை டிராயரும் கிரீஸ் படிந்த பனியனுமாய் தள்ளி நின்றிருந்த அந்த நபர் வந்தான். விவேக் மேற்கொண்டு எந்த கேள்வியும் கேட்பதற்கு முந்தையே அவன் சொல்ல ஆரம்பித்தான். சார், என் பேர் சத்தார். கடந்த 5 வருஷ காலமாக இந்த தெருவில் ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு வரேன். இந்த கார் போன வருஷம் ஒரு பார்ட்டிக்கிட்ட இருந்து ரிப்பேருக்காக வந்தது. காரை விட்டுட்டு போன பார்ட்டி இது வரைக்கும் வரல. காரை உள்ளார நிறுத்த இடமில்லாததுனால ஒர்க் ஷாப்புக்கு எதிரே இருக்கிற இந்த காலி இடத்துல நிப்பாட்டி வச்சேன். பொதுவாக அந்த கார் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். அரை மணி நேரத்துக்கு முந்தி காத்தால ஒரு கெட்ட நாத்தம் குபுக் குபுக்குன்னு வந்துக்கிட்டே இருந்தது. எலி ஏதாவது செத்துருக்குமோன்னு ஒர்க் ஷாப் பூராவும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. நாத்தம் இந்த காரில் இருந்து தான் வருதுன்னு ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற பையன் சொன்னதும் காருக்கு போய் எட்டி பார்த்தேன். இந்த பொண்ணோட பணம் இருந்தது. நேற்று ராத்திரி எத்தனை மணி வரைக்கும் ஒர்க் ஷாப் திறந்துருந்தது? 1 மணி வரைக்கும் சார். ஒர்க் ஷாப்பில் யாராவது படுத்துக்குவாங்களா? யாரும் படுத்துக்க மாட்டாங்க சார். இந்த கார் யாரோடது? அட்ரஸ் எழுதி வச்சுருக்கேன் சார் என்றவன் பக்கத்தில் நின்றிருந்த பையனின் தோளை தொட்டான். என்னோட டைரி எடுத்துகிட்டு வா. பையன் ஒர்க் ஷாப்பை நோக்கி ஓட விவேக் மறுபடியும் காருக்குள் எட்டி பார்த்தான். கோகுல்நாத் காதருகே வந்து கிசுகிசுத்தார். விவேக், இது அந்த தேவக்கோட்டை ரமணி தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஃபோட்டோ தான் கைவசம் இருக்கு. பையன் டைரியோடு ஓடி வர சத்தார் அதை வாங்கி சில பக்கங்களை புரட்டி கிரீஸ் கரைகளுக்கு மத்தியில் பென்சிலால் எழுதியிருந்த பெயரையும் விலாசத்தையும் படிக்க விவேக்கும் கோகுல்நாத்தும் மெலிதாய் திடுக்கிட்டு போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள்.